சுத்தி சரிச்சு குளிக்க வேண்டிய புதைச்சு சமக்கமா உட்காந்து தெரியும் சொல்லி கல்ல. தேனி மாவட்ட மக்களின் வாழ்க்கை நிலையை பதிவு பண்ணும் படமாக மத யானை கூட்டம் இருப்பதாக படத்தின் இயக்குநர் விக்ரம் சுகுமாரன் அவர்கள் தெரிவிக்கிறார். சார் சொல்லுங்க சார், இந்த மத யானை கூட்டம் இதுல அந்த தலைப்பு அந்த பகுதியினுடைய மக்களின் மனநிலையை விவரிக்கிற மாதிரியான ஒரு படம் இல்ல. பேசிக்கா சொல்லணும்னா ஒரு யானைக்கு மதம் பிடிச்சா என்ன லெவல்ல இருக்கும். பட் அதே யானை பாசமா இருந்தா எவ்வளவு பாசத்தை பொழியும். அந்த பாசம் காட்டுற விதமே கொஞ்சம் பயமா தான் இருக்கும் நமக்கு. அது தும்பிக்கை தூக்கி தலையில வச்சா பயமா இருக்கும் இல்லையா. அவங்களுடைய வாழ்க்கை முறையே அப்படிதான் இருக்கும். ஸோ எக்ஸ்பிரஷன் வே ஆஃப் எக்ஸ்பிரஸ் பண்ற விதங்கள் அந்த மாதிரி தான் இருக்கும். மனிதர்களுடைய இதுவும் அப்படித்தான் இருக்கும். பாசம்னா அவ்வளவு உசுர கொடுப்பாங்க. கோவப்பட்டாலும் அதுக்கு யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதுக்கு ஒரு பொருத்தமான தலைப்பா இது இப்படி ஒரு மனுஷங்க இல்ல, ஒரு கூட்டமே இருக்காங்க மக்கள். ஸோ அவங்க அன்பையும் கோவத்தையும் பதிவு செய்த அதுக்கு என்ன பேர் வைக்கணும், அது அந்த மத யானை கூட்டம். கொலைகேஸ் கொடூரமா பண்ணிருக்காங்க. சம்பந்தப்பட்ட யாரோ தான் செஞ்சிருக்காங்க. வேற என்னப்பா? இப்போ படங்கள் தேர்வு செய்யற இயக்குநர்கள் எல்லாமே தென் மாவட்டங்கள்ல வன்முறை களங்களா மட்டும்தான் பயன்படுது. அதுக்கு பின்னாடி இருக்கிற அன்பு மற்ற விஷயங்களை வெளிப்படுத்தாம அந்த மக்களுடைய ஒரு இன்னொருபட்ட குணங்களை மட்டுமே வெளிப்படுத்துறது ஏன்? இல்ல, இதுல அப்படி இல்ல. இது இந்த படத்துல அப்படி இல்லவே இல்லை, கண்டிப்பா இல்ல. அது அன்பின் உச்சத்துல ஒரு சின்ன துரோகம் நடக்குது. இந்த படத்தில் அன்பு தான் நிறைய இருக்கு. அன்பு மிஸ் ஆகும்போது தான் அது என்ன ஆகுதுன்றதான் நான் சொல்லியிருக்கேன். ஆரம்பத்துல இருந்து அது வயலன்ஸ் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நடக்கிறது அவங்க மக்களுடைய குணாதிசயங்களை நம்ம பார்க்கும்போது வயலண்டான மக்களா தெரிவாங்க. அதனால பாக்குறதுக்கு அது ரொம்ப வயலண்டா இருக்கிற மாதிரி தெரியும். சும்மா ரோட்ல ஒரு சும்மா அருவாவை தீட்டிட்டு சும்மா பல்லு குத்தினா கூட அது வயலண்டா தான் தெரியும். ஏன்னா அவங்க பல்லு குத்துறது அருவாவா இருக்கிற பட்சத்தில் அது வயலண்டான மனிதர்களால் தானே தெரியும். அவங்க வெட்டுறதுக்காக இல்ல, வாட் எவர் இட் இஸ், மரம் வெட்டுறதுக்காக கூட அருவா இருக்கு. ஆனா கையில அருவா இருக்குன்றதுனால அது வன்முறைன்னு நம்ம சொல்லிட முடியாது. அதே மாதிரி இப்ப மற்ற படங்கள், அதாவது கிராமியமான படங்கள் ஒரு வணிக ரீதியான ஒரு விஷயங்களுக்காக சில விஷயங்கள் சேர்க்கப்படுது. அதாவது யதார்த்தமான படங்களுக்கு வணிக ரீதியான ஓபனிங் இல்ல அப்படின்னு சொல்லப்படுது. இது போன்ற காலங்கள்ல இதுல வணிக ரீதியா இல்லாம சில விஷயங்கள் ஏதாவது சேர்க்க வேணும்ன்றது தேவைப்பட்டுச்சா? அப்படிலாம் எந்த விஷயமே யாரும் புகுத்தவும் இல்ல. கதைக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் தான் செஞ்சிருக்கோம். இது மரியாதை இல்லையா, காசால வந்ததில்லை. இந்த கதையை எப்படி சொல்லணும், எந்த எவ்வளவு பெரிய காவியமா இருந்தாலும் சொல்லும் விதத்துலதான் அது பிடிக்குமே தவிர எழுதி படிக்கணும் இல்ல சொல்ற விதத்துல விஷுவலா இருந்தோம்னா உட்கார வச்சு பாக்கணும்னா அது சொல்ற விதமா தான் சொல்லணும். அதுக்காக இந்த மாதிரி ஒரு யதார்த்த கதையில போய் ஒரு குத்துப்பாட்டு வச்சிருந்தோம்னா அதுவும் யாரும் மக்கள் அப்படிலாம் விரும்புறதும் கிடையாது. இப்பெல்லாம் அந்த மாதிரி ஒரு கமர்ஷியலும் கிடையாது. ஆக்சுவலி மலையான கூட்டத்தில் இருக்கிற குழுனர் யாருன்னு கண்டுபிடிக்க வேணாமா?